உடல் சோர்வை போக்க சமச்சீர் உணவு, போதுமான தூக்கம், நீரிழப்பை தவிர்ப்பது, மன அழுத்தத்தை குறைப்பது மற்றும் வைட்டமின் குறைபாடுகளை சரிசெய்வது அவசியம். சோர்வுக்கான காரணங்கள் பல இருக்கலாம். எனவே சரியான காரணத்தை கண்டறிய மருத்துவரை அணுகுவது முக்கியம். வாழ்க்கை முறை காரணங்கள்: தூக்க பிரச்சினைகள். போதுமான அளவு அல்லது தரமான தூக்கம் இல்லாதது சோர்வை ஏற்படுத்தும். சரியற்ற உணவு, ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது சமச்சீரற்ற உணவு முறையும் சோர்வுக்கு வழிவகுக்கும். உடற்பயிற்சி இல்லாதது அல்லது மிகவும் அதிகமாக உடற்பயிற்சி செய்வது சோர்வை ஏற்படுத்தும். மன அழுத்தம், தொடர்ச்சியான மன அழுத்தம், பதட்டம் மற்றும் மனச்சோர்வு ஆகியவை சோர்வின் பொதுவான அறிகுறிகளாகும். மருத்துவ நிலைமைகள்: இரட்டை சோகை, இரும்புச்சத்து குறைபாடு மற்றும் பிற காரணங்களால் ஏற்படும் இரட்டை சோகை சோர்வை ஏற்படுத்தும். நீரிழிவு நோய், இரட்டை சர்க்கரை அளவுகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் சோர்வை ஏற்படுத்தும். தைராய்டு கோளாறுகள், ஹைப்போதைராய்டிசம் போன்ற தைராய்டு சுரப்பியின் சீரற்ற செயல்பாடு, இதய நோய் போன்ற உடல்நலப் பிரச்சனைகள் சோர்வை ஏற்படுத்தலாம். தொற்றுகள்: சில வகையான தொற்றுகளும் சோர்வு உணர்வை ஏற்படுத்தலாம். நாள்பட்ட நோய்கள்: நீடித்த சோர்வு என்பது நாள்பட்ட நோய்களின் அறிகுறியாகவும் இருக்கலாம். எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்? சோர்வு நீண்ட நாட்களாக 6 மாதங்களுக்கு மேல் தொடர்ந்தால், சோர்வுடன் மற்ற கடுமையான அறிகுறிகளும் தென்பட்டால், வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் ஓய்வு எடுத்தும் சோர்வு குறையவில்லை என்றால், மருத்துவரை அணுகி காரணத்தை கண்டறிவது அவசியம். சோர்வுக்கான மேலும் பல காரணங்கள்: சத்து குறைபாடுகள், இரட்டை சோகை, வைட்டமின் டி அல்லது B12 குறைபாடுகள் சோர்வை ஏற்படுத்தும். போதுமான தூக்கமின்மை, உடல் மற்றும் மனதிற்கு தேவையான ஓய்வு கிடைக்காதது சோர்வுக்கு முக்கிய காரணம். மன அழுத்தம், மன உளைச்சல் உடல் சோர்வுக்கு வழிவகுக்கும். நீரிழப்பு, உடலுக்கு போதுமான திரவங்கள் இல்லாதது சோர்வை உண்டாகும். சமச்சீரற்ற உணவு, சத்தான உணவுகளை தவிர்த்து, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக உட்கொள்வது சோர்வை அதிகரிக்கும். சோர்வை போக்க வழிமுறைகள்: ஊட்டச்சத்து மிக்க உணவு, முழு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் போன்ற சத்தான உணவுகளை உட்கொள்ளுங்கள். சமச்சீர் வாழ்க்கை முறை, ஆரோக்கியமான உணவுடன் போதுமான உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். நீர் அருந்துதல், உடல் வறண்டு போகாமல் இருக்க போதுமான அளவு தண்ணீர் குடியுங்கள். போதுமான ஓய்வு, தினமும் போதுமான நேரம் தூங்குவதை உறுதி செய்யுங்கள். நன்றி.